வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவி பைரவப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவி சரணம் காசி தேவகல பண்டார வேதாச்சாரியா தற்பாரமப்பணம் சரணம் காசி தேவகுரி தவத்திரும் ஜனராமனகுரி தற்பாரமப்பணம் சரணம் பரபம்ம சிரபம்பேரேஸ்வரி நாராயணி பாபாஜி திருவிடையப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் கால பைரவாய கடாச்சம் ஓமாய் சரணபைராஸ்வரி ஓம் கிளீம் யோகபேஷபட்சம் சங்குரு பைரவாய் மங்களம் ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பரபம்ம சிரபம் வேத பைரவம் தருடையப்பணம் சரணம் ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம் திரி விஷ்ணு ததாவாரா நட்சத்திர விஷ்ணு தேவசா யோகசகாண்டம் ஸ்ரீ விஷ்ணுமாயா ஜெகத் குரு குருபர்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः ஜெயந்தி மங்களா மந்திரகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சுமா சிவராத்திரி சிவாசுதா நமஸ்தே. இன்று தேதி 14ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 புதன்கிழமை காலை மணி ஒரு 8:30 மணி போல் ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாயா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசி கால பைரவி பைரவருடைய ஆன்மீக தகவல். அதாவது இன்றைக்கி நாங்கள் இரவு 10 மணிக்கு நாங்கள் கேல் டு டெல்லி டெல்லியிலேருந்து நாங்கள் வாரணாசி போகிறோம். இரவு மணி ஒரு 10 மணிக்கு ஃப்ளைட்டு. 8 மணிக்கெலாம் இருக்கணும். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஏர்போர்ட்டுக்கு போனால் ஒரு 3 மணி நேரம் முன்னுக்கு செக்கிங்லாம் பண்ணணும் இல்லையா, போர்டிங் பாஸ்லாம் எடுக்கணும். அப்போ கண்டிப்பாக ஒரு 3 மணி நேரம் முன்னுக்கு இருந்து ஃபஸ்ட்டு 8-9 மணிக்குனா நாங்கள் அங்கே ஏர்போர்ட்டில் இருந்து எல்லாம் 10 பேர் நாங்கள் எங்கள் குரூப்பில் சேர்ந்த அடிக்கடி சொன்னாலும் எங்கள் குரூப்பில் சேர்ந்தவங்க அவங்களோட தாயாரோட ஆஸ்தியை ஒரு வருஷம் வீட்டில் வைத்து நாங்கள் பூஜை பண்ணி அதன் பின் நாங்கள் முறைப்படி அரசாங்கத்தை சூறாடுத்து அந்த ஆஸ்தியை கொண்டு போயிட்டு அங்கே காசியில் அனுமான் காட்டில் வைத்து அங்கே யாகம் பண்ணி பித்துடு யாகம் சொல்லப்பட திலா யாகம் செய்து தர்ப்பணங்கள்லாம் பண்ணி அது பிறகு அவங்களுக்கு முறைப்படி தண்ணியில் கொட்ட மாட்டோம். நாங்கள் எங்களோட முறை தண்ணியில் இல்லை, எங்களோட முறை இல்லை, அதுதான் உண்மையான முறை. அந்த வழக்கத்தில் அது இல்லை, இனிமேல் மக்கள் இது பண்ணிக்குவாங்க. ஓகே, அறிஞ்சவங்க மாறிக்குவாங்க. இந்த கருட புராணம் படிக்கிறாங்க, வேறு சாஸ்திரம் படிக்கிறாங்கல்ல, அப்போ அவங்க சொந்தமாக மாறிக்குவாங்க. வழக்கத்தில் ஒரு முறை இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு வழக்கமாக ஒரு முறை செஞ்சுருந்தாலும், ஆனால் சில பேர் இந்த ஆன்மீகம் வேதங்கள் இந்த சாஸ்திரங்கள்லாம் படித்தவங்க மாறிக்குவாங்க, கண்டிப்பாக மாறிக்குவாங்க. ஏன்னா எப்பயுமே தமிழவங்க மத்தியில் அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் தான் அவங்க தப்பு செய்வாங்க, அவங்க தெரிஞ்சால் மாறிக்குவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் எல்லாரோட சாஸ்திரமும் அதுதான். அப்போ நாங்கள் செய்து எல்லா வீடியோ நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எடுத்து நாங்கள் வீடியோ அனுப்புகிறோம். நீங்கள் பாருங்கள் காசி நகரம் எப்படி இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, அகோரி மார்க்கத்தில் என்ன ஒரு விஷயம் சொன்னால், காசியில் கங்கா நதி, இந்த சைட்டு நடுவில் கங்கா நதி வரும், அது வாரணாசி நதின்னு சொல்லுவோம். கங்கா நதிக்கு இந்த சைட்டு காசி ஒரு நகரம், விஸ்வநாதர் கோயில். ஆனால் காசி அந்த கங்கா நதி தாண்டி அந்த சைட் அகோரிகள் இருக்கிற இடம். அகோரிகள், கபாலிகள், காலாமுகர்கள் அப்படின்னு 108 பிரிவினை இருக்குது. அது அவங்கெல்லாம் கால பைரவருடைய குழந்தைகள் சொல்லுவோம். அப்போ அவங்கள பார்க்க போகும்போது கொஞ்சம் நம்ம சில விஷயங்கள் நம்ம மனசில் தைரியமாக போகணும். ஏன்னா ஒன்று பக்தி இருக்கணும் பைரவர் மேலே, ரெண்டாவது எப்படி சொன்னால் நம்பிக்கை தைரியம் இருக்கணும். தைரியம் இல்லாமல் நம்ம அகோரிகளை போய் பார்ப்பது கொஞ்சம் கடினம் தான். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம சில பேர் சரி போய் அகோரி பார்ப்போன்னு சில போய் அந்த ஆற்றை தாண்டி, அதாவது கங்கா நதியை தாண்டி அந்த காட்டு பகுதி உள்ளுக்கு போகும்போது சில அகோரிகள் யாகம் பண்ணுவாங்க, பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில அகோரி தவத்தில் இருப்பாங்க. சில அகோரிகள் வெறும் தண்ணியாக குடிப்பாங்க, ஒரு பச்சை தண்ணி தான் குடிப்பாங்க. சில அகோரிகள் வெறும் போதைப் பொருள் பேர் சொல்ல விரும்பலை, அதை சுவாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் இனிப்பாக சாப்பிடுவாங்க. சில அகோரி வெறும் ஒயினாகவே குடிப்பாங்க, தண்ணி தான் இந்த விஸ்கி பிராந்தி இதே குடிப்பாங்க. ஆளுங்க வாங்கி கொடுப்பாங்க, அங்கே உள்ள ராஜாக்கள் மற்ற பெரிய பெரிய பதவிக்காரங்களாம் போய் கொடுத்துட்டு வருவாங்க. அப்போ அந்த மாதிரி வழிபாட்டில் அவங்க தான் இருப்பாங்க. நம்ம அது புரிஞ்சுக்கணும். ஆனால் சிலர் அகோரி ரொம்ப பேச மாட்டாங்க, ஹிந்தியில் தான் பேசுவாங்க. தமிழ் ரொம்ப குறைவு. தமிழ் அகோரிகள் அங்கே இல்லை, காசியில் இல்லை. நான் பார்த்ததில் இனிமேல் வேணால் தெரியலாம்னு நினைக்கிறேன். நம்ம பைரவர் வழிபாடு செய்கிறோன்னு சொன்னால் நம்மளாம் பைரவரோட குழந்தைங்கள். நம்மளை பார்த்துட்டா, அது பைரவர பக்தி உள்ளவங்க, பைரவர் மேலே அம்சம் பற்றுவங்க பார்த்துட்டா அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. ஓ, பைரவ குழந்தைங்க வராங்க, நம்ம அவங்களுக்கு நம்ம அவங்க குழந்தையான்னு நினச்சிக்குவாங்க. ஏன்னா பைரவர் வழிபாட்டில் சேர்ந்தவங்க அத்தெல்லாம் அவங்களுக்கு ஒரு குழந்தைங்க. அப்போ திடீர்னு அவங்க சிலர் இந்த பிரேத துண்டு சாப்பிடுவாங்க. பசிக்காக சாப்பிட்றதில்ல, அவங்க சைவம் அசைவம் அவங்களுக்கு கிடையாது. அப்போ அவங்களுக்கு சாப்பாடு பிரபஞ்சத்துலேருந்து அமிர்தம் தலையில் இறங்கிட்டு இருக்கும், அவங்களுக்கு எதுவும் பசிக்காது. அந்த சில பிரேத துண்டுகள் நம்ம கையில் கொடுப்பாங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நம்ம சாப்பிட்டாகணும். அப்படி சாப்பிட்லாம் சபிச்சிடுவாங்க. அதனால தான் சில பேர் அகோரிகள்கிட்ட போகிறதுக்கும் அகோரிகிட்ட தரிசனம் பண்ணுறதுக்கும் பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு கையில் அவங்க சாப்பிட்ற பொருள் அவங்க பசிக்காகையோ
இல்லை இதுக்காக சாப்பிட்றதில்ல. அவங்க வந்து ஒரு தவம். அது வந்து அந்த நிலையை நம்ம அடையும் போது தான் நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும். அது வரைக்கும் நம்ம மனித பிறவியில் அது தப்பு தான். மனிதனாக பிறந்தவங்க அனைவருக்கும் அந்த பிரேத துண்டை சாப்பிட்றது தப்பு தான். ஆனால் அகோரி நிலையை அடையும் போது அவங்களுக்கு அது சரி. அவங்களுக்கு அது பெரிய புனிதம். அந்த நிலையை அடைஞ்சவங்களுக்கு தான் அது புரியும், அடையாதவங்களுக்கு அது புரியாது. அதே மாதிரி வந்து ஆசீர்வாதத்துக்காக நம்ம வந்து அங்கே வந்து சில அகோரிகள் கொடுப்பாங்க, நம்ம சாப்பிட்டாகணும். சாப்பிடலாம் அதுக்கு பயந்துக்கிட்டே சில பேர் காசியில் வந்து வாரணாசி பகுதியில் வந்து அகோரி பார்க்க போக மாட்டாங்க. ஆனால் இரவில் 12 மணிக்கு மேலே சில அகோரிகள் வந்து கங்கா நதி தாண்டி அவங்க போட்டில் வர மாட்டாங்க. கங்கா நதி நீந்தி வரவும் முடியாது, பெரிய ஆள். ஆனால் எப்படி அவங்க தாண்டி வராங்க நம்மளுக்கு தெரியாது. அது எப்படி சைட்டு வராங்க தெரியல. அவங்க இரவில் 12 மணிக்கு மேலே தான் பைரவ பூஜை பண்ண மயான பூமிக்கு வருவாங்க. அது காசி பிரேதம் இருக்கிற இடத்துல வருவாங்க. அது ஒரு ருத்ர பூமி சொல்லப்பட அந்த இடத்துக்கு வந்து தவம், தியானம், யாகம், புனித ஆத்மாவோட சாம்பல் எடுத்துகிட்டு போயிட்டு கால பைரவருக்கு வந்து உலகத்தில் மிகப்பெரிய உத்தமமான அபிஷேகம் வந்து புனித சாம்பல் எடுத்துகிட்டு போய் பைரவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, பூமி நலனுக்காக. இது வந்து யாரும் பார்க்க முடியாது. கால பைரவர் கோயில் உள்ளுக்கு உள்ள அர்ச்சகரும் உள்ளுக்குள்ள குருமார்களும் பண்டிட்னா வந்து பார்க்க முடியும். நிர்வாகத்தாளர் சில பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டு வருது. இப்போ உஜ்ஜினி மகா காளீஸ்வரர் கால பைரவர் கோயில் நடக்குது இல்லையா? அதாவது யாரோட புனிதமான சாம்பல், அக்னி சாம்பல், ருத்ர புஷ்பம், ஒரு பிரேதத்தை எரிச்சிட்டா அது வந்து பிரேதத்துக்கு பேர் பிண்ட பிரசாதம், அக்னி பிண்ட பிரசாதம். அக்னி தானம் பண்ணணும், யாகம் பண்ணணும். அப்போ யாகம் பண்ணி சாம்பல் இருக்கு இல்லையா, அந்த சாம்பல் ருத்ர புஷ்பம், உலகத்தில் மிகப்பெரிய ருத்ர புஷ்பம். அதை எடுத்துகிட்டு போய் தான் கால பைரவருக்கு சிவலிங்க ரூபத்தில் இருப்பார் உஜ்ஜினி காளீஸ்வரருக்கும் காசி கால பைரவருக்கும் அவங்க அகோரிகள் அபிஷேகம் பண்ணுவாங்க பூமி நலனுக்கு. அதுக்காக தான் அகோரிகள் வந்து காசியில் இருப்பது. அதனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சது, எனக்கு தெரியாமல் எவ்வளோ விஷயம் இருக்கலாம் அகோரிகளை பற்றி. ஏன்னா சில அவங்க மரண நிலையை தாண்டினவங்க, அவங்களுக்கு வந்து மரணம் வராது. அவங்க எப்போ மரணம் வரணும், சாகணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு வரும். இதெல்லாம் நான் அவங்க கூட இருந்ததால் நான் சொல்கிறேன். அடிக்கடி நான் காசிக்கு போகிறேன்ல, இது வந்து எனக்கு முதவாட்டி இல்லை. அடிக்கடி நான் காசிக்கு யாகம் பூஜை, பைரவர் யாகத்தை பற்றி செய்வதற்காக நாங்கள் போவோம். அதான் முக்கியம். சரி, அடுத்தது வந்து கிரீ நம சிவாய பைரவர். இந்த வீடியோ வந்து சொல்ல மாட்டேன். 103வது பைரவ சதஸ், பைரவ வழிபாடை பற்றி பேசுகிறோம். பைரவர் புவனேஸ்வரி சதஸ் 103வது வீடியோ சொல்ல மறந்துட்டேன். இப்போ அடுத்தது வந்து ஒரு குருமார்கள் வந்து இந்தியாவில் உள்ள குருமார் தான். ஒரு சில நான் மலேசியா குருக்கள், திருப்பி சொல்ல இந்தியா குருக்கள்லாம் மலேசியா குருக்கள். மலேசியாவில் பிறந்து மலேசியாவில் வாழ்ந்து இப்போ எங்கேருந்து நான் பேசுகிறேன்னா பந்தேடாலம், கேல் பங்சார் தாண்டி அங்காசாபுரியை தாண்டி நேராக வந்து பீச்சுக்கு சைட்டே வந்தோம். ஹைவே சோத்துக்கை சைட்டு, இப்போ அங்காசாபுரி தாண்டினோடனே சோத்துக்கை சைட்டு வளைஞ்சு போனோமா ஹைவே ஏறிடுவோம், சிரம்பன் ஹைவே. பீச்சுக்கு சைட்னா பந்தேடாலம் முன்னுக்கு. அது வந்து முன்ன வந்து ரொம்ப ஃப்ளைட் இருந்த இடம். அது கீழே நின்று தான், பாலத்துக்கு கீழே நின்று சைடில் நின்று தான் பேசிகிட்டு இருக்கேன். பந்தேடாலம் ஃப்ளைட், அதாவது கேல் பங்சார் தாண்டி பந்தேடாலம், அங்கே தான் என்னோடய இருப்பிடம். ஃப்ளைட்டில் தான் நான் இருக்கிறோம். இந்த மலேசியாவிலேருந்து தான் பேசுகிறேன். வேறு எந்த நாட்டிலேருந்து. இன்றைக்கி 10 மணிக்கு மேலே தான் நான் இந்தியாவுக்கு போகிறோம் கப்பலில். சரி, வாரணாசி போகிறோம். அந்த குருமார் என்ன கேட்டாங்கன்னா, இந்த ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி இது ஒரு விளக்கம், புரிதல். இது வந்து குருமார்களுக்கு தான் அது விளங்கும். அதாவது அவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் நான் வந்து தீப்புணர்லேயே சொன்னால் எல்லா குருமாரும் சில பேர் பார்த்துக்குவாங்க. அதாவது 12 ராசி, 12 ராசி. இப்போ 12 ராசினா ஒரு ராசியோட அளவு நீளம் வந்து 30 பாகை சொல்லுவாங்க. அது வந்து ஜோதிடத்தில் வந்து மணி நிமிஷம்லாம் இல்லை, பாகை கலை பிகலை அப்படி தான் பிரிப்பாங்க. அது ஜோதிட சாஸ்திரம் தெரியும். அப்போ ஒரு ராசி 30 பாகைனா 12 ராசி 360 பாகை. அப்போ பூமி ஒரு சுற்று வந்தால் 360 பாகை, 12 ராசியும் சுற்றி வந்துடுது இல்லையா? அதான் கணக்கு. அப்போ 30 ஒரு ராசி எடுத்து வச்சுக்கோம். இப்போ எடுத்து 30 பாகை 9ஆக உடச்சா, ஒரு 30 பாகையை 30 9ஆக உடைச்சா 3.20 பாகை வரும். 3.20 பாகை, அதாவது 3.20 பாகை. இதுதான் நவாம்சம். 9 நவாம்சம் பிரியும். இது வந்து ஜோதிட குருமாலாம் தெரியும், பொதுமக்களுக்கு தெரியாது. ஓகே, அப்போ ஒரு 30 வந்து 9ஆக உடைச்சா 3.20 பாகை. இந்த 3.20 பாகையை கலையாக உடைச்சா கோசம்புள்ளி 200 கலை. இப்போ 200 கலையை 10ஆக உடைச்சா 20 கலை வரும். இதெல்லாம் தெரிஞ்சுங்க. 20 கலை.
இந்த 20 கலை கலை தான் தேவர்கள் பிறப்பு. 2வது கலை தான் பேய்கள் பிறப்பு, பூதகணங்கள் பிறப்பு, அசுர தேவதைகள் பிறப்பு. 3வது கலை தான் 3வது பாகை தான் 20 தான் உடைக்கணும். 3வது பாகை தான் ஆண் பிறப்பு. 4வது பாகை தான் பெண் பிறப்பு. அதுக்கு பிறகு 4 கால் பிராணி, காலி இல்லாத பிராணி, தண்ணீரில் பிறக்கிற பிராணி அப்படின்னு பூலோக ஜாதக ரகசியம் இது. இப்போ ஒருத்தவங்க வந்து கொடுக்குறாங்க நம்மக்கிட்ட ஜோதிடர் பாருங்க, அது உண்மையிலே ஆண் பிறந்ததா, பெண் பிறந்ததா, மிருகம் பிறந்ததா, பேய்கள் பிறந்ததா, தேவகணங்கள் பிறந்ததா நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஜோதிடம் வந்து 50 வரி தான் கொடுக்குறாங்க ஜோதிடம் பார்க்க எனக்கு. ஆனால் டெஸ்டிங் ரொம்ப நடக்கும், ரொம்ப டெஸ்டிங் நடக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பெரிய ஒரு மதத்துக்கார பெரிய சாமியார், அவர் அண்ணன் அவர் பார்த்துட்டு தான் இருப்பார், அவருடைய ஃபாலோவர்ஸ் தான். அவர் முதல் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது அவங்க அண்ணன் ஜாதகத்தை கொடுத்தாரு. அப்போ நான் பார்த்து சொன்னேன், இந்த ஜாதகம் மனிதனில் பூமியில் வாழ முடியாத ஜாதகம், அதுவும் இறந்துட்டார் சொன்னேன். விஷாம் போயிட்டு அப்புறம் தான் 20 வருஷம் கழிச்சு தான் அவர் என்கிட்ட சொல்கிறாரு. அப்போ எனக்கு என்ன 16 வயசு. சொன்னார், ஐயா நான் முதல் ஜாதகத்தை நம்பாமல் தான் வந்தேன், என் மனைவி சொன்னாங்க வந்து பாருன்ட்டு, ரவி கொடுக்கல, அப்படி சின்ன வயசு நீங்கள், நான் எங்கள் அண்ணன் ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் பார்த்தோன்னு சொல்லிட்டீங்க, இது வந்து வாழ முடியாத ஜாதகம். அதே மாதிரி எங்கள் அண்ணன் இறந்து 1 மாதம் கழிச்சு நான் ஜாதகத்தை நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஐயா அதுக்கு பார்த்தா ஜாதகத்து மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. அதுக்கு பிறகு நான் உங்கள்கிட்ட எல்லா ஜாதகமும் கணிப்பும் பார்த்து நீங்கள் சொன்ன பரிகாரம்லாம் செஞ்சு இப்போ நான் நல்லா இருக்கேன், பிள்ளை நல்லா இருக்குது ஏன்ட்டு என்னை வாழ்த்திட்டு மேற்கொண்டு இப்போ காசிக்கு போகிறோம்ல, அவர் வந்து ஐயா எனக்காக ஒரு பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க சொல்லி குருதட்சணை கொடுத்தாரு. நான் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டேன், நான் கையில் வாங்கலை. ஐயா நீங்கள் வாங்க மாட்டீங்கன்னு தெரியும், இருந்தாலும் எனக்காக ஒரு பிரார்த்தனை வைங்க, நீங்கள் யாகம் பண்ண. ஏன்னா ரொம்ப 20 வருஷம் எனக்கு பழக்கம். அவர் பெரிய பணக்காரர் வேறு, ஆன்மீக பேச்சாளர், இந்து மதம் விட வேறு மதம் சொல்லப்படாது, ஆன்மீக பேச்சாளர். அதனால் அவரை உங்களை பற்றி எனக்கு தெரியும், உங்கள் பிரார்த்தனை ஜெயமாகும் தெரியும். அவர் நிறைய ஓமம் எனக்கு வருஷம் 2 யாகம் 3 யாகம் என்கிட்ட பண்ணுவார். அதே மாதிரி ஜாதகம் வந்து இந்த பாகை, கலை, பிகலை இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து அந்த குருக்கள் கேட்ட கேள்வி என்கிட்ட இருக்குது, அது அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். 20 பாகை தேவர பிறப்பு, 2வது 20 பாகை அசுர தேவதைகள் பிறப்பு, அது பூதகணங்கள். 3வது பாகைனா ஆண் பிறப்பு, மனித லோகத்தில் பிறந்த ஆண்கள் பிறப்பு. 4வது பாகை தான், அதாவது 80வது பாகை தான், கோசம்புள்ளி 80 பாகை வந்த பிறகு தான் பெண் பிறப்பு. அதுக்கு பிறகு மிருகங்கள் பிறப்பு வந்துடும். இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து மிருகம் எப்போ பிறந்ததுன்னு சொன்னால் சில பேர் இது பண்ணுவாங்க. இப்போ அதுக்குன்னு சில விஷயங்கள் சொல்கிறேன். எப்படின்னா லக்னத்துருவன்னு ஒன்று இருக்குது. இப்போ 12 ராசி 27 நட்சத்திரம், அந்த 12 ராசியை வந்து 4 நாளாக பிரிக்கணும். 4 தான் 4 ராசி, அப்போ 3ஆக பிரியும். 12 ராசியை 4 4 பிரிக்கணும். இப்போ அஸ்வினி வந்து அஸ்வினி நட்சத்திரம் கால் விஷயம் இல்லையா? அப்போ அதில் அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து 3 நிமிஷத்திலும் 4 நிமிஷத்தில் பிறக்கிற குழந்தையும், ஆயிலி நட்சத்திரம் கடகராசியில் கடைசி பாகை 4 நிமிஷத்தில் பிறந்த 4 கணக்கு இருக்குது. நிமிஷம்னா கோசம்புள்ளி 80 பாகை வரும். அந்த ஆயிலி நட்சத்திர கடைசி பாகத்தில் முடிகிற பிறக்கிற வந்து அது மனித பிறவை, அது வந்து மிருகங்கள் பிறப்பு. அதே மாதிரி மாறுங்க, மகா நட்சத்திரம் சிம்ம ராசியில் முதல் நட்சத்திரம் மகா நட்சத்திரம் வரும். கடைசி விருச்சிக ராசி 4 ராசி காண்டி விருச்சிக ராசி கடைசி கேட்டை நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்களா, அது கடைசி பாகை 4 நிமிஷத்துக்கு முன்னுக்கு பிறக்கிறது மிருகமாக, அது வந்து எருமை, மாடு, இந்த மாதிரி பன்றி இந்த மாதிரி பிறந்த ஒரு கணிப்பு. நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இது மனுஷன் பிறப்பா, மிருகம் பிறப்பா, 4 கால் பிராணியா, 2 கால் பிராணியா, பறக்கிற பிராணி கண்டுபிடிச்சிடலாம். நம்ம அப்புறமா சொல்லுவோம், கேட்கல நாங்கள் ஜாதகத்தை வேலை கூப்பிட்டு எனக்கு ஜோசியம் தெரியாது சொல்லிட்டு அனுப்பிடணும். நம்ம வந்து ஜோசியத்தை வந்து நம்மளால் கேவலப்படுத்தக்கூடாது. ஜோசியத்தை நம்பினா பார்க்கணும், போ வேலை போய் பாரு, ஒன்று வச்சு நான் சம்பாதிச்சு பெரிய பணக்காரன் ஆக முடியாது, நீ கொடுக்குற நம்ம வச்சு நான் என்ன பண்ணுறது. இந்த தர்மம் நம்ம குலத்தொழில், நான் வந்து பண்டார குருமார்கள் வீரசைவ பண்டார குருமார்கள் செஞ்சதால இந்த குலத்தொழில் நாங்கள் விடக்கூடாது, எங்கள் தாத்தா கேட்டுக்கிட்டால நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம், அவ்வளோதான். அதே மாதிரி 3 நட்சத்திரம் பாருங்கள், தனுசுலேருந்து மீன வரைக்கும் 4 ராசி இல்லையா? இப்போ 3 நட்சத்திரம் பாதம் தான் தனுசு ராசியில் வரும்.
மீன ராசியில் கடைசி நட்சத்திரம் ரேவதி 4ஆம் பாதம். அப்போ 3 நட்சத்திரம் நிமிஷம் 4 மிருகப்பிறப்பு. ரேவதி நட்சத்திரம் கடைசி 4 நிமிஷத்தில் வந்து மிருகப்பிறப்பு. இதுதான் கண்டுபிடிக்கணும். அது வந்து லக்கண துருவம் இருக்கு இல்லையா, லக்னம் வந்து ஒரு புள்ளியில் உட்காரும், ஒரு நட்சத்திரத்தில் உட்காரும். லக்கண புள்ளி வந்து ஒரு நட்சத்திரம், லக்னாதிபதி விடுங்க, லக்கண புள்ளி சூரியன் நவந்துக்கிட்டே வராரு இல்லையா, இந்த லக்கண புள்ளி வந்து அஸ்வினி பாதம் 4 நிமிஷம், ஆயில்யம் கடைசி பாதம் 4 நிமிஷம், மக நட்சத்திரம் பாதம் 4 நிமிஷம், கேட்டை கடைசி முடிகிற 4ஆவது பாதத்தில் 4 நிமிஷம், தனுசு ராசியில் 3 நட்சத்திரம் காலில் உட்கார 4 நிமிஷம், மீனராசியில் கடைசி நட்சத்திரமான ரேவதியில் 4ஆவது பாதத்தில் உட்கார 4 நிமிஷம் தான் மனித பிறவி கிடையாது. அது மிருகப்பிறப்பு ஜாதகம், மிருகம் பிறந்த ஜாதகம். அந்த இந்த நட்சத்திரம்லாம் வந்து அஸ்வினி, ஆயில்யம், மகம், கேட்டை, மூலம், ரேவதிலாம் வந்து மிருக நட்சத்திரம் வச்சிடாதீங்க. அது லக்கண புள்ளி வச்சு கண்டுபிடிக்கும். இது வந்து ஜோதிட குருமார்களுக்கெல்லாம் தெரியும், பொதுமக்களுக்கு தெரியாது. இது செஞ்சுங்க. ஏன்னா அது உருக்கள் கேட்டார், நான் இப்போ கடவுள் சொல்லிக் கொடுக்குறேன், இது தொழில் ரகசியம். இருந்தாலும் நான் வச்சிருந்தேன் என்ன செய்ய போகிறேன், என் பிள்ளை படிக்குமான்னு தெரியல, ஜோதிடம் இந்த வேத சாஸ்திரம். பரவாயில்ல, நான் பிள்ளை படிக்கும் போது படிக்கட்டும், ஒரு பையன் இருக்கான் படிக்கிறான், அவள் படிக்கலைன்னா இது கலையை மற்றவங்க கற்றுக்கிட்டு போட்டுமே, மற்ற குருமால் கற்றுக்கிட்டு தெரியட்டுமே. இவ்வளோ ரகசியங்கள் இருக்குது ஜோதிட சித்தர்கள் பாருங்கள், அந்த காலத்தில் இவ்வளோ துல்லியமாக வந்து கணிச்சு எழுதியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரகசியம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்க்கும்போது அதில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குது. அதனால் ஜோதிட குருமார்களுக்கு இது ஒரு பாடமாக அமையட்டும், இதை தெரிஞ்சுக்கிட்டோம். பேர் வந்து இந்த நட்சத்திர ராசியில் பிறந்தால் என்ன நடக்கும்னு தான் சொல்கிறாங்களே தவிர, நம்மளை டெஸ்ட் பண்ண ரொம்ப பேர் இருப்பாங்க. சித்துப்பன் ஜாதத்தை கொண்டு கொடுப்பாங்க, மிருகம் பிறந்த ஜாதத்தை வந்து நம்மகிட்ட கொடுப்பாங்க, வீட்டில் ஏதோ ஒரு பிறந்த ஜாதத்தை வந்து கொடுப்பாங்க, மனுஷனே பிறந்திருக்க முடியும். அப்போ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஒரு குறிப்பு வச்சுக்கணும். நீங்கள் வச்சுக்கணும். ஆனால் அவங்க மிருகம் கொடுக்குற ஜாதகமாக இருந்தாலும் மிருகம் பிறந்த நேரத்தை கரெக்டாக கொடுத்தாலும் கண்டுபிடிக்கணும். அதே தப்பாக போனால் தப்பாக போயிடும் இல்லையா? அது மாதிரி டெஸ்டிங் ரொம்ப எனக்கு நடந்தது, என்னோட நம்ம பைரவருக்கு தெரியும், எனக்கு நடந்த விஷயத்த நான் உங்களுக்கு குருமார்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். சரி, அடுத்தது வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் வருஷப்பிறப்பு நம்மளுக்கு பிறந்தது. அடுத்து நான் சொல்லியிருந்தேன் மகா சிவராத்திரி நம்மளுக்கு வருது. அதில் வந்து பைரவர் யாகம் பண்ணுங்க, கோயிலுக்கு போய் கலந்துங்க. எல்லா கோயிலையும் மகா சிவராத்திரி அன்றைக்கி விசேஷமாக கொண்டாடுவாங்க. அது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, அங்கே போய்ட்டு கலந்துங்க. அப்படி கோயிலுக்கு போக முடியல, எனக்கு வேலையின் காரணமாக கோயிலுக்கு போகணும்னா வீட்லேயே மந்திர ஜபங்கள் பண்ணுங்கள். குத்துவிளக்கு ஏற்றி வச்சு 4 கால பூஜையும் 4 கால மந்திர ஜபம் 4 கால இதையும் ஜபங்களும். வசதி இருந்தால் ஓமம் செய்யுங்க, ஓமம் செய்ய முடியல, ஓமம் செய்ய தெரியல, சொந்தமாக செய்வது பரவாயில்ல, மந்திர ஜபமாவது கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா சிவராத்திரிக்கு செய்வது சால ரொம்ப சிறந்தது. 15ஆம் தேதி சனிக்கிழமை இரவு நம்ம வந்து இப்போ நான் வந்து இப்போல நாங்கள் 20ஆம் தேதி வந்துடுவோம் காசிலேருந்து. நான் 20ஆம் தேதி காசிலேருந்து நான் வந்துடுவேன். வந்துட்டு அடுத்து நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து தை அமாவாசையும் வரும். தை அமாவாசை முடிஞ்ச பிறகு சிவராத்திரி வரும். சிவராத்திரி விசேஷமாக நாங்கள் செய்யணும். அதே மாதிரி இந்த எல்லா பூஜைக்கும் கிரீநம சிவாய பைரவ சிவம் எல்லா பூஜைக்கும் முக்கியத்துவம் வந்து சாஸ்திரம், மாத்ரு பித்ரு சிராத்தம். அது கண்டிப்பாக எல்லோரும் செய்யணும், கற்றுங்க. நான் எங்கேயும் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் காசிக்கு போயிட்டு வந்த பிறகு இந்த 12 ராசிக்கு உள்ள ராசிகள் நான் கண்டிப்பாக ஒரு ராசிக்கு ஒரு வீடியோ செய்து உங்களுக்கு குரூப்பில் போடுறேன். ஏன்னா எல்லோரும் வந்து நான் டிக்டாக் வர பயப்பில்லை, ஒரு சண்டை போடுவாங்க. ஆனால் ஆன்மீகத்தில் சண்டை போடுறவங்க கூட தெய்வ நம்பிக்கை இருக்குது. எனக்கு இப்போ தான் டிக்டாக்ல வந்தப்போ தான் எனக்கு தெரியுது. ரொம்ப பேர் கேட்குறாங்க, என்னோடய ஸ்பீச்சை தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா நான் பூலோக ஜாதகம் போனாலும் சொன்னது கரெக்டாக நடந்தது. சில பெரிய பதிவுள்ளவர் வந்து, ஐயா நீங்கள் பூலோக ஜாதகம் சொல்லாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது, என்னென்னு சொன்னதான் நடக்குது சொன்னேன். ஐயா, தமிழக மத்தியில் வந்து சொன்னாலும் குற்றம், சொல்லாட்டியும் குற்றம், அப்படி தான் அவங்க பேசுவாங்க. எல்லாரும் இல்லை, சில பேர் சொன்னாலும் குற்றம், சொல்லாட்டியும் குற்றம். நான் சொல்கிற விஷயத்தை பூலோக ஜாதகத்தை மட்டும் நீங்கள் நம்பாதீங்க, பொய்ன்னு நம்புங்க. இப்போ நான் சொல்கிற பூலோக ஜாதகம் நடக்கப்போன்னு சொல்கிறேன்னா இதை பொய்ன்னு நம்புங்க. அப்படி நடந்துச்சுன்னா என்ன சொல்லுவேன், பைரவரை கும்பிடுங்கன்னா சொல்லுவேன், பைரவ யாகம் பண்ணுங்க. இல்லை எங்கள் குரூப்பில் வருஷத்துக்கு ஒரு பெரிய யாகம் செய்யணும், அதுக்காக வந்து கலந்துக்குங்க. இல்லை மந்திர ஜபம் உங்கள் நன்மைக்கு தானே நாங்கள் சொல்கிறோம்.
இப்போ நாங்கள் எதுக்கு சொல்கிறோம், உங்கள் நன்மைக்கு. இப்போ அடுத்தது வந்து இந்த பூலோக ஜாதகத்தில் ஒரு கணிப்பு இருக்குது. இப்போ ஜப்பானில், நான் சொல்லக்கூடாது தப்பா, ஜப்பானில் சிறிய சுனாமி வரப்போகுது, ஒரு கணிப்பு இருக்குது, ஒரு குறிப்பு வந்து இருக்குது. ஜாதகம் அந்த பூலோக ஜாதகம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா செவ்வாய் தான் இந்த வாடி ராஜாதிபதி, சுக்கிரன் தான் வந்து இந்த ஆண்டு வந்து ராஜாதிபதியாக வராரு. அப்போ சுக்கிரன் வந்து தண்ணி கிரகம், தண்ணியில் வந்து கொஞ்சம் லேசாக பிரளயம் வரும், ஆனால் பெரிய உயிர் சேர்த்த பெரிய பாது. ஆனால் ஜப்பான் நாட்டுக்கு லேசாக வருது. ஆனால் சொன்னால் நம்புவாங்க, நம்ப மாட்டாங்க. கண்டிப்பாக இதை முட்டாளுன்னுவாங்க, என்ன பைத்தியக்காரன்னுவானுங்க. தெரியாதவங்க எல்லாரும் இல்லை, தெரியாதவங்க. நாளைக்கு நடந்த பண்ண சொல்லுவாங்க, ஓ சொன்னாரான்னு கேட்பாங்க. அப்படி தான் அது இயற்கை. ஆனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லா மக்கள் நல்லா இருக்கணும், பூலோகத்தை எல்லாரும் சிறப்பாக சொல்லி என்ன செய்யணும், ஆண்டவனை தான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அவங்கவுங்க மதச்சாரமாக, அவங்கவுங்க மத கோட்பாடாக, அவங்க எந்த மதத்தில் இருந்தாலும் சரி ஒரு இறைவனை பூஜிக்கணும் இல்லையா? அப்போ தான் நம்ம நல்லா இருப்போம், பிள்ளைங்க நல்லா இருக்கும், இயற்கை நல்லா இருக்கும். அடுத்தது நான் வந்து இந்த கடன் சுமைக்குள்ள இருக்க நான் சொல்லியிருந்தேன், ருடு பைரவர் ஒரு மந்திரத்தை கண்டிப்பாக எல்லாரும் ஜபம் பண்ணுங்க. ஆனந்த ரூபாய வித்மகே டங்கோசாய் தீமகே தன்னோ ருரு பைரவர் பஜோ. நான் சொல்லிக் கொடுக்க அனைத்தும் காயத்ரி மந்திரம் தான். சில நேரங்களில் மூல மந்திரம் சொல்லுவேன், அதுவும் கற்றுங்க. அதெல்லாம் வந்து முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படும். அப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. நம்மளுக்கு வந்து பணம் போராட்டம் வந்தாலே குடும்பத்தில் சந்தோஷம் குறையுது. அந்த பணம் போராட்டம் நம்மளுக்கு வரக்கூடாது. இந்த பணம் சம்மந்தமான பிரச்சனை வராது இருக்குன்னு சொன்னால் நம்ம ருரு பைரவர், அஷ்ட பைரவர் 8 பைரவரில் ருரு பைரவர் தான் ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர். அவர் நம்ம கண்டிப்பாக ஒரு மந்திரம் பண்ணிட்டு வாங்க. இப்போ நான் 1ஆம் மாதம் காசிக்கு போகிறேன். அடுத்தது வந்து 5ஆம் மாதம் 29ஆம் தேதி திருப்பி நான் காசிக்கு போகிறோம். ஒரு 5 நாளைக்கு நாங்கள் போகிறோம். இதையும் இப்பயும் நான் சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும், நான் வந்து வருஷத்துக்கு ஒரு 3 முறை நான் போகிறதில்ல. என்கிட்ட இந்த புவனேஸ்வர பைரவ வழிபாடு கற்றுக்கிட்டு நல்லா வந்த பிறகு, அவங்க வசி வந்த பிறகு என்ன குருவாக என் கூட வாங்கையான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் ஆண்டு பைரவ சுத்தம், நம்ம கையில் என்ன எல்லாம் பைரவ சுத்தம். 5ஆம் மாதம் 28ஆம் தேதி திருப்பி நான் காசிக்கு போயிட்டு ஒரு 5 நாள் அந்த ட்ரிப்பு எதுக்கு போகிறோன்னா, பைரவ யாகத்துக்கமும் ஒரு தாயாரோட ஆஸ்தியை பூமி தரங்க மண்டலுக்கு தான் போகிறோம். இப்போ குரூப்பில் சேர்ந்தவங்க இவங்களெல்லாம் இந்த இப்போ நான் போகிற இந்த இப்போ என்னை கூப்பிட்டு போகிறாங்களே அந்த ஃபேமிலியும் பைரவர் அடியாரும், 5ஆம் மாதத்தில் உள்ள பைரவர் அடியார், இவங்க 2 பேரோட தாயாரும் எப்போ இறக்க போகிறாங்கன்னு சொல்லி நான் முன்கூட்டியே 1 மாதம் முன்னிக்கு நான் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. ஏன்னா எனக்கு ஜாதகம் வந்து ஓரளவு துல்லியமாக கொடுத்தாங்கன்னா என்னால் எப்போ இறக்க போகிறாங்கன்னு இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும், சொல்லவும் முடியும். அது உண்மையான விஷயம். இது ஆடியோ பார்க்குறவங்க, இந்த என் குரூப்பில் 2 ஃபேமிலியும் இதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, நான் போய் சொல்ல மாட்டேன். அது பைரவருக்கும் தெரியும். அவங்க அம்மா உங்கள் தாயார் இந்த 1 மாதம் தான் இருப்பாங்க, நீ ரெடி பண்ணிங்கன்னா அவங்க ஒரே அழுவேன். யார் இப்போ எனக்கு கூப்பிட்டு போகிறவங்க. இப்போ 5ஆம் மாதம் கூப்பிட்டு போகிறவங்களுக்கும் அதே மாதிரி தான், ஐயா உங்கள் மனைவி இறக்க ரெடியாக இருக்காங்க, பைரவர் பிரார்த்தனை பண்ணுங்க இறக்க. அதே மாதிரி அவங்க பைரவ சாட்சி பண்ணுங்க. இல்லை உண்மை பொய் இல்லை, இல்லை உண்மை. நான் எப்பயும் மண்ணால் சிவலிங்கம் செஞ்சு வச்சுருப்பேன். அப்போ இப்போ கூப்பிட்டு போகிறவங்க சிவலிங்கத்தை தூக்கி 1 மாதம் அவங்க அம்மா உயிரோடு நல்லா இருந்தாங்க, வயசு சொல்ல வேணாம், நல்லா இருந்தாங்க. நாம சிவலிங்கத்தை வச்சுங்க, ரெடியாக இருங்க, தாயார் பைரவ சாட்சி அடைய போகிறாங்க, நீங்கள் அதுக்கெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிடுங்கன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி 5ஆம் மாதம் நடக்க போகிறவங்களுக்கும் நான் திருவண்ணாமலைக்கு போய் அவங்களுக்காக நான் மண்ணால் வெள்ளைக்கல் சிவலிங்கம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அவங்க இறந்த பிறகு, அவங்க சார்ஜ் அடைஞ்ச பிறகு வீட்டுக்கு போய் கொடுக்கணும். 1 வருஷம் வச்சு வீட்டில் அந்த ஆஸ்தியும் அந்த வெள்ளைக்கல் சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணணும். நித்திய பிண்டம் கொடுக்கணும் வீட்டுக்கு முன்னுக்கு ஹாலில். நாங்கள் படையெல்லாம் போட மாட்டோம், பிண்டம் கொடுங்க, சிராத்தம் பண்ணுங்கள், காசு இருந்தால் யாகம் பண்ணுங்கள். மாதம் அந்த திதி அன்றைக்கி, திதி தவறி போனால் அமாவாசைக்கும் ஏகாதசி அன்னைக்கும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த சிராத்தமும் திதியும் செய்யுங்க சொல்லி நான் வெள்ளைக்கல் சிவலிங்கம் திருவண்ணாமலையிலேருந்து அந்த 5ஆம் மாதம் சார்ஜ் அடைஞ்சவங்களுக்கு நான் கொடுத்த பேர் சொல்ல விரும்புவேன்னா. ஆனால் இப்போ இன்றைக்கி போகிறவங்களோட தாயாருக்கு சமண்டீகரணம் 13 நாள் ஹோமத்துக்கும் 1 வருஷம் பூஜைக்கும் சிவலிங்கத்தை மண்ணால் சிவலிங்கம் வச்சுருந்தேன், செஞ்சு அதை அவங்களுக்கு கொடுத்தேன். இதுதான் உண்மை. காசிகால பைரவி பைரவர் அப்பனம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி சரணம் கிரீம் நமசிவாய பைரவ சிவம். இன்றைக்கி வந்து 14ஆம் தேதி 1ஆம் மாதம் 2/6
103வது சதஸ், அது 103வது வீடியோ. காசிகால பைரவி பைரவர் அப்படம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவிசரணம், ஓம் கிரீம் நமசிவாய பைரவ சிவம்.